ஹலோ மக்களே! ஆல்ரெடி நீங்க சட்டம் படிப்பு படிச்சிருப்பீங்க. எல்எல்பி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் பேச்சுலர் ஆஃப் லா டிகிரி படிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு டிகிரி மட்டும் நீங்கள் முடிச்சிங்கன்னா, உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, எங்கே படிக்கலாம், அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்தளவு இருக்குது, அதை பற்றி தான் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிகாஸ் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே தேவை. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உலக அளவில் 90% 90% வணிகம் பார்த்திங்கன்னா கடல் மூலயமா மட்டுமே தான் நடக்குது. உணவு, உடை, நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள், கருவிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கடல் வழியாக தான் நடக்குது. ஏன் எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த எரிபொருள் கூட பார்த்திங்கன்னா இந்த கடல் மூலயமா தான் இருக்குது. அது நம்ம சமையல் அறை வரைக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இந்தளவு வந்துட்டு இப்போ வணிகம் வந்துட்டு ஹை லெவலில் இருக்குது இந்த கடலில் பார்த்திங்கன்னா. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் போர் தாக்கறதுனால முக்கியமான கடல் வழித்தடமான அந்த ஹார்முஸ் நீர் முனை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈரான் வந்து தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்கு. ஸோ உலகமே இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டு வந்து பயங்கரமாக எதிர்கொண்டுட்டு தான் இருக்குது. பல நாடுகள் வந்துட்டு இதில் வந்து பாதிச்சிருக்காங்க. ஸோ அந்தளவு அந்த கடல் வணிகம்ன்றது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. ஒரு நிலத்தில் நடக்கிற குற்றங்களோ இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமோ வணிக நடைமுறைகளோ அதுக்கு எந்தளவு சட்டம், லேண்டில் நடக்கிற விஷயங்களுக்கு எந்தளவு சட்டம் இருக்கோ அதே போல் தான் கடலில் இருக்கிறவங்களுக்கும் அந்த சட்டம் வந்து இருக்குது. கடலில் பயணிக்கும் அந்த கப்பல்களுக்கும் சரி, அங்கே வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கும் சரி, இந்த சட்டத்தின் கீழ் தான் அவங்க செயல்பட்டு வராங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் அவங்களும் வந்துட்டு நடைமுறையில் இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாக்கும் சட்ட அமைப்பு தான் வந்துட்டு இந்த கடல் சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேரிடைம் லா, அட்மிரால்டி லா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடல் சட்டத்தில் என்னென்ன சிறப்பம்சம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, கடல் சட்டம், கடல் வணிகம், கடல் போக்குவரத்து, கடல் காப்பீட்டு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கடல் தொழிலாளர்களின் உரிமை, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு அது கீழே வந்துட்டு வருது. இந்த கடல் சட்டம் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ 2020களில் உலகம் பல கடல் நெருக்கடிகளை வந்து சந்திச்சிருக்கு. என்னென்ன பார்த்திங்கன்னா, அந்த ரஷ்யா உக்ரைன் போர், அப்புறம் செங்கடல் ஹூதி தாக்குதல், அப்புறம் போக்குவரத்து தடைகள், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஏன் இப்போ வரைக்குமே ஈரான் அமெரிக்கா இந்த ப்ராப்ளமும் வந்து இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு கடல் சந்திக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கு பார்த்திங்கன்னா கடல் சட்டம் கண்டிப்பாக வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து உணர்த்துது. அண்ட் இந்த கடல் வழி வணிகம் பார்த்திங்கன்னா பல்லாயிரம் கோடி மதிப்பிலானது அந்தளவு இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா போர் டைமில் பல சட்ட ரீதியான சிக்கல்களை வந்து அது சந்திக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த காப்பீட்டு நிறுவனங்கள் வந்து காப்பீட்டு மறுக்கும்போது இந்த கப்பல் நிறுவனங்கள் வந்து பெரிய பொருளாதார சிக்கலில் வந்து சிக்குது. சம்டைம்ஸ் காப்பீடு வந்து ரொம்ப லோவாக தருவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம். தென் பார்த்திங்கன்னா கடல் சட்ட லைக் சுற்றுச்சூழல் மீறல், மாலுமி சட்டங்கள் மீறல், ஆவண குறைபாடுகள் போன்ற பல பிரச்சனைகளை வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க கப்பல் நிறுவனங்கள். இதை மீட்கிறதுக்கு கண்டிப்பாக சட்ட வல்லுநர்கள் வந்து நிறையவே இப்போ தேவை. அவங்களோட நீட்ஸ் வந்துட்டு ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. இதில் வேலைவாய்ப்பும் பார்த்திங்கன்னா நிறையவே அதிகரிச்சிருக்கு. ஸோ இதுக்கு நம்ம என்ன படிக்கலாம், இந்த எல்எல்பி முடிச்சிட்டோம், அடுத்து நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்எல்எம், மாஸ்டர் ஆஃப் மேரிடைம் லா. இதில் வந்துட்டு முழுமையான உயர்கல்வி படிப்பதில் இது வந்து அடங்கும். எல்லா விதமான படிப்பும் வந்து இந்த ஒரு டிகிரியில் பார்த்திங்கன்னா அடங்கிடும். இதில் நிறைய சப்ஜெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த எல்எல்எம் அப்படிங்கிற டிகிரிக்குள்ளே என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, கேரேஜ் ஆஃப் கூட்ஸ் பை சி, கடல் வழியாக சரக்கு போக்குவரத்து, சரக்கு உரிமை ஆவணம், பில் ஆஃப் லேடிங், கப்பல் வாடகை ஒப்பந்தம், சார்ட்டர்ட் பார்ட்டி, கடல் காப்பீட்டு சட்டம், மேரிடைம் இன்சூரன்ஸ் லா, கப்பல் நிதி அண்ட் பதிவு, ஷிப் ஃபைனான்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், மோதல் விபத்து மற்றும் மீட்பு சட்டம், கொலிஷன் அண்ட் சால்வேஜ் லா, சுற்றுச்சூழல் கடல் சட்டம், என்விரான்மெண்ட் மேரிடைம் லா, மேரிடைம் லேபர் லா, இன்டர்நேஷ்னல் ட்ரேட் லா, பைரசி அண்ட் செக்யூரிட்டி லா, ஆஃப்ஷோர் எனர்ஜி லா, இந்த மாதிரி சில பாடங்கள் வந்துட்டு அந்த மாஸ்டர் ஆஃப் மேரிடைம் லா அந்த டிகிரிக்குள்ளே இது எல்லாமே அடங்குது. நம்ம படிக்கும்போதே இதுக்கு வந்து உதவித்தொகையும் நம்ம பெறலாம். நிறைய யூனிவர்சிட்டி வந்துட்டு உதவித்தொகை வந்து தராங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம், தாஹீர் அறக்கட்டளை, காமன்வெல்த் போன்ற நிறைய நிறுவனங்கள், யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து இதுக்கு வந்துட்டு நிறைய உதவித்தொகை தராங்க. படிக்கிறதுக்கு யூனிவர்சிட்டியில் பார்த்திங்கன்னா இந்தியா சொசைட்டியில் அந்த கிளப்பில் வந்து ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டியிலும் நம்ம போய் படிக்கலாம். அண்ட் பெஸ்ட் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா லண்டன் யூனிவர்சிட்டி, சவுத் ஆம்ப்டன், சிங்கப்பூர் மேலாண்மை, டூலாண்ட், எராஸ்மஸ், இந்த மாதிரி நிறைய பெஸ்ட் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ நம்ம எது நமக்கு பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதோ நம்ம அதை வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம். அண்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த டிகிரி முடிச்சதும்
P&I கிளப் சட்ட ஆலோசகர், கப்பல் நிதி வழக்கறிஞர், அரசாங்க கடல் சட்ட வழக்கறிஞர், கடல்சார் ஆற்றல் சட்ட நிபுணர், கடல் ஆராய்ச்சித்துறை போன்ற பல்வேறு துறையில் வந்துட்டு இந்த வாய்ப்புகள் வந்து நமக்கு நிறையவே வந்துட்டு இப்போ காத்துட்ருக்கு. கண்டிப்பாக இந்த படிப்பை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ வேர்ல்டு லெவலில் எது நடந்தாலும் சரி, அந்த கடல் வழி தடங்களை தான் வந்து ரொம்பவே பிளாக் பண்ணுறாங்க. நிறைய ப்ராப்ளம் அங்கே தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மெயின் வணிகமே அங்கே தான் இருக்குது. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த சென்னை, மும்பை, கொல்கத்தா இந்த மாதிரி துறைமுகம் பிளேஸில், விசாகப்பட்டினம், கொச்சின் இந்த மாதிரி துறைமுக பிளேஸில் வந்துட்டு நிறையவே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது வந்து ரொம்ப இன்விசிபிளாக இருக்குது, யாருக்கும் அவ்வளோவா தெரியாது. லா படித்தா நம்ம கோர்ட்டில் தான் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மேலோட்டமாக தான் எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த ஜாப் வந்து ரொம்பவே இன்விசிபிளாக இருக்குது, யாருக்கும் தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி படிப்புகளை நம்ம சூஸ் பண்ணி படிக்கும்போது நம்மளோட கெரியரோட க்ரோத் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.